வணக்கம் அனைவருக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் வந்து அன்புக்கும் அட்டாச்மெண்ட் அதாவது லவ் அண்ட் அட்டாச்மெண்ட்டுக்கும் என்ன வித்தியாசம்? ஏன்னா அட்டாச்மெண்ட்ங்கிறது ரொம்ப ஒரு அடிப்படையான விஷயம். ஒரு குழந்தை பிறந்த உடனே பார்த்தீங்கன்னா, முதல்ல ஒரு 6 மாசமோ, இல்ல கிட்டத்தட்ட 1 வயசு, இல்ல ஒரு 5 வயசுக்கு கூட பார்த்தீங்கன்னா, ஒரு கேர்டேக்கர் வேணும் கண்டிப்பா. அவங்க இல்லாம வாழ முடியாது. அட்டாச்மெண்ட் அங்க ஆரம்பிச்சுரும். நமக்கு பக்கத்துல யாராவது ஒருத்தர் இருந்தே ஆகணும். அனிமல்ஸ் மாரி கிடையாது. அவங்க எடுத்த உடனே அவங்க நடக்க ஆரம்பிச்சுருவாங்க, ஓடுவாங்க. பட் ஹியூமன் பீயிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா ஒரு ஆள் வேணும். அங்க ஆரம்பிக்கிறது தான் அட்டாச்மெண்ட். அந்த நேரத்துல அவங்களுடைய அனுபவங்கள் எப்படி இருக்கு? அந்த கேர்டேக்கர் வந்து ரொம்ப நெருக்கமா இருந்தாங்க. ரொம்ப அன்பா நடந்துட்டாங்க. ரொம்ப அவைலபிளா இருந்தாங்க. பக்கத்திலேயே எப்பவும் இருந்தாங்க பாத்துக்கிறதுக்கு. இல்ல ஒரு எந்த இடத்துல ஒரு ஒரு இண்டிபெண்டன்ட்டா விடணும், விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு கரெக்ட்டான ஒரு பேலன்ஸோட கொண்டு போனாங்க அப்படின்னா, எல்லாமே அத பொறுத்து தாங்க இருக்கு. பின்னால நீங்க எந்த அளவுக்கு நீங்க ஒரு செக்யூரா வச்சிருக்கீங்களா ஒரு அட்டாச்மெண்ட் உங்க ரிலேஷன்ஷிப்ல, இல்ல இன்செக்யூரா இருக்கீங்களா அப்படிங்கிறது. அந்த ஆரம்ப ஸ்டேஜ் வந்து ரொம்ப முக்கியம். அந்த இடத்துல தான் பிரச்சனை ஆரம்பிக்குது. நம்ம பேரன்ட்ஸ் வந்து எப்பவுமே அவைலபிளா இருக்க முடியாது. எல்லா பேரன்ட்ஸும் வந்து 24/7 பெர்ஃபெக்ட்டாவும் இருக்க முடியாது. பேரன்ட்ஸ் ஆர் மேக்கிங் மிஸ்டேக்ஸ். என்னையும் சேர்த்து தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். என்னோட லைஃப்ல வந்து நான் அந்த ரொம்ப அட்டாச்மெண்ட்னால நான் நெறைய சஃபர் பண்ணியிருக்கேன். அதனால நான் சொல்ல வர்றது என்னுடைய சில கருத்துக்கள பகிர்ந்துக்க விரும்புறேன். தட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். அப்ப நம்ம ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப்ல அது எதுவா இருந்தாலும், அதுவும் முக்கியமா வந்து நெருக்கமான உறவுகள் நான் சொல்றது. நான் ஐம் நாட் டாக்கிங் அபவுட் த ரிலேஷன்ஷிப் அவுட்சைட் யுவர் க்ளோஸ் சர்க்கிள். நான் சொல்றது ரொம்ப நெருக்கமானது. அதாவது நம்ம கூட பிறந்தவங்க, நம்ம கிட்ட நம்ம அதாவது நம்ம குழந்தைங்க, இல்ல நம்ம பார்ட்னர், இல்ல நம்மளுடைய ஆ யூ நோ வாட் டு சே அது நெக்ஸ்ட் ரொம்ப க்ளோஸ் சர்க்கிள் ஃபிரெண்ட்ஸ். இவங்க கிட்ட எப்படி நம்ம ஆ ரிலேஷன்ஷிப் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செக்யூர் அட்டாச்மெண்ட் வச்சுக்கலாம். அது எப்படின்னா, அது அன்பு செலுத்தினா மட்டும் தான் அங்க ஒரு செக்யூர் அட்டாச்மெண்ட் இருக்க முடியும். அப்படி இல்லன்னா ஆட்டோமேட்டிக்கா இன்செக்யூர் அட்டாச்மெண்ட் வந்துரும். உதாரணத்துக்கு இப்ப நான் ஒருத்தர ரொம்ப நேசிக்கிறேன். அது என் ஹஸ்பண்டா இருக்கட்டும், இல்லன்னா என் ஒய்ஃபோ, இல்லன்னா வாட்டெவர் இட் இஸ் என்னோட குழந்தைங்களா இருக்கட்டும் அப்படின்னா, ஐ வில் ஒன்லி திங்க் ஆஃப் தெம். நான் அவங்கள அவங்கள பத்தி நினைப்பேன். அதாவது அவங்க நல்லா இருக்கணும். அவங்க சந்தோஷமா இருந்தா போதும். அதாவது என்னுடைய சந்தோஷம் அவங்கள சார்ந்து இருக்காது. முழுக்க முழுக்க என்னோட ஃபோக்கஸ் எல்லாமே பிகாஸ் நான் ரொம்ப ஃபுல்ஃபில்டா இருக்கிறதுனால. அதாவது நான் ஆஸ் அ தாயாவோ, இல்ல ஒய்ஃபாவோ ஐ அம் ஆல்ரெடி எனக்குள்ள ஒரு ஃபுல்ஃபில்மென்ட் இருக்கு. எனக்குள்ள ஒரு திருப்தி இருக்கு. எனக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்குன்னா, நான் அத குடுக்க தான் பார்ப்பேன். அங்கருந்து எடுக்க பார்க்க மாட்டேன். அதனால லவ் அப்படிங்கிறது எப்பவுமே குடுக்குறது. பட் எங்கிருந்து வரும்னா, அது முழுமையிலருந்து வரும். ஒரு குறையிலருந்து வராது. அது ஒரு ஃபீலிங் ஆஃப் லேக் அப்படிம்பாங்க. ஏதோ ஒரு இடத்துலருந்து வரும். எனக்கு இது பத்தல. அ எனக்கு வந்து ஒரு மனசுல ஒரு 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 என்ன சொல்றது? என்ன ஏத்துக்கல அவங்க, இல்ல என்ன அங்கீகரிக்கல, என்ன அப்ரிஷியேட் பண்ணல, என்ன சப்போர்ட் பண்ணல, அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வந்தோ, இல்ல அங்க ஒரு நீடு, அங்க ஒரு தேவை ஒண்ணு பூர்த்தி ஆகல அப்படிங்கும்போது மட்டும் தான் நம்ம அங்கருந்து வந்து பற்றா மாறும். அட்டாச்மென்ட்டா மாறும். பட் வேர் இப்ப நான் ஃபுல்ஃபில்மென்ட் இருக்கு. எனக்குள்ள ஒரு திருப்தி இருக்கு. எனக்குள்ள சந்தோஷம் இருக்குன்னா, நான் அந்த உறவுல வந்து அவங்கட்ட எதிர்பார்க்க மாட்டேன். அவங்க நல்லா இருந்தா போதும். பிகாஸ் ஐ லவ் தெம் சோ மச். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்கள. அப்போ அவங்க நல்லா இருக்கும் இருந்தா போதும் அப்படின்னு நினைப்பேன். பட் வேரஸ் அட்டாச்மென்ட் அப்படிங்கும்போது முழுக்க முழுக்க டிஃபரெண்ட் பால் கேம்ங்க. நம்ம என்ன பண்றோம்னா, க்ளோஸா போய் என்ன பண்ணிர்றோம், அங்க அந்த அளவுக்கு அங்க நெறையா சில விஷயங்கள் ஆரம்ப கட்டத்துல நமக்கு நெறைய மெமரீஸ் இருக்கும். நெறைய நிகழ்வுகள் இருக்கும். ஆர் வி அ வி ஆர் பிகமிங் க்ளோஸ் தட் வி ஸ்டார்ட் டிபெண்டிங் ஆன் தெம் ஃபார் ஆர் ஹேப்பினஸ். அதாவது அவங்கள நம்ம சார்ந்து இருக்க ஆரம்பிச்சுரும் நம்ம சந்தோஷத்துக்காக. நம்ம அவங்க டிமாண்ட் பண்ண ஆரம்பிப்போம். "நீ எனக்கு அன்ப குடு, நீ எனக்கு சந்தோஷத்த குடு, நீ என்கிட்ட நெருக்கமா இரு, நீ வந்து நான் நெனைக்கிற மாரி சொல் பேச்சு கேளு, நான் சொல்றத நீ கேட்கணும், நீ எனக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்." லிசன் பண்ணணும். இல்ல நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு வி ஸ்டார்ட் எக்ஸ்பெக்டிங் ஃப்ரம் தெம். நெறைய எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். அதனால என்ன ஆகும்னா உறவு இன்னும் பிரச்சனை தான் வரும். இந்த அட்டாச்மென்ட் இருந்தாலே உங்களுக்குள்ள வந்து ஒரு சஃபரிங் வரதான் செய்யும். அதுக்கு பதிலா இது நீங்க அவேர்னஸ் கொண்டு வாங்க. இந்த ரிலேஷன்ஷிப்ல எந்த ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலும், ஆம் ஐ அட்டாச்ட் ஆர் ஆம் ஐ லவ்விங் த பெர்சன்? அது டிட்டாச் பண்றதுக்கான ஸ்டெப் வந்து நீங்க எடுக்க ஆரம்பிக்கணும். முதல்ல நீங்க அட்டாச்மென்ட் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதே பெரிய விஷயம். ஏன்னா, அதுலருந்து வெளிய வரதுக்கான வாய்ப்பு வந்து நீங்க உருவாக்கிக்கலாம் அதுக்கப்புறமேல. ஸோ, கண்டிப்பா அந்த டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன் இனிமேலு. இனிமேலாவது நான் லவ் மட்டும் தான் குடுக்க போறேன். என் சந்தோஷம் என்கிட்ட தான் இருக்கு. அந்த உரிமையும் சரி, அந்த ஒரு பொறுப்பையும் சரி நான் யார்ட்டயும் குடுக்க மாட்டேன்னு இன்னைக்கு முடிவு பண்ணுங்க. என் சந்தோஷம் என் கையில தான். நான் யார்ட்டயும் குடுக்க மாட்டேங்கிறத ஒரு தீர்மானம் எடுங்க இன்னைக்கு. என்ன நேயர்களே! கண்டிப்பா உங்க ஃபீட்பேக்க எனக்கு இங்க கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. சோ தட் ஐ கேன் நோ மோர் வாட் யூ வாண்ட். உங்களுக்கு என்ன வேணும்? நான் என்னலாம் இன்னும் கொஞ்சம் வீடியோஸ் பண்ணலாங்கிறது எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க் யூ.